ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 12 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. அதில் 7லேருந்து 11வது ஸ்லோகம், இந்த 5 ஸ்லோகம் மூலமாக பகவான் ஒரு ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வளர்த்துக்க வேண்டிய பண்புகள் பற்றி ஒரு 20 பண்புகள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அடுத்து 12வது ஸ்லோகத்துலேயே பார்த்திங்கன்னா ஆத்மாவை பற்றி, ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்ல தொடங்கிட்டார். இந்த 13வது ஸ்லோகத்துலேயுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஆத்மா எவ்வளோ வல்லமை பெற்றது, இது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு விஷயங்கள் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. பாணி பாதம் சர்வதः தத். பாணினா கைகள், பாதம்னா கால்கள். கையோ காலும் இதெல்லாம் எல்லாம் செய்யக்கூடியவை. எவ்வளவோ பல செயல்கள் இருக்கும் இல்லையா, அந்த கைகள் கால்கள் கொண்டு செய்யக்கூடிய எல்லாத்தையுமே ஆத்மா கைகள் இல்லாமையே செஞ்சிடும், கால்கள் இல்லாமையே செஞ்சிடும். அதே போல் அக்ஷி ஷிரஹ முகம் சர்வதः. அக்ஷினா கண்கள், ஷிரஹனா தலை, முகம்னா வாய் அல்லது முகம்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது கண்களால் பார்க்கக்கூடியது எல்லாமே ஆத்மா கண்கள் இல்லாமையே பார்த்துரும். தலையால் செய்யக்கூடியது எல்லாமே ஆத்மா தலையில்லாமல் செஞ்சிடும். முகத்தால் செய்யக்கூடியது அனைத்தையும் ஆத்மா முகம் இல்லாமையே செஞ்சிடும். ஸ்ருதிமன் சர்வதः. காது கொண்டு எதெல்லாம் கேட்கக்கூடியதெல்லாம் இருக்குமோ ஆத்மாவுக்கு காதுகளே இல்லாமல் கேட்டுரும். லோகே சர்வம் ஆவரத்திய. இப்படி உலகத்தில் எல்லாவற்றையும் சூழ்ந்து திஷ்டதி நிற்கிறது இந்த ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லும்போது இது சாதாரணமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இல்லை, முக்தாத்மாவை பற்றி பகவான் சொல்கிறாரு. அதாவது முக்தாத்மா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கர்மங்கள் எல்லாம் போக்குறதுக்காக பிறவி எடுக்குது இல்லையா, பல ஜென்மங்கள், மனிதனாவோ மிருகமாவோ பறவையாவோ ஜென்மம் எடுத்து திரும்ப பிறந்து இறந்து இந்த சுழற்சிக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்குது. பிறகு ஆத்மாவை பற்றி உணர்ந்து, பகவானை பற்றி உணர்ந்து மோட்சம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அந்த மோட்சத்தையும் அடைஞ்ச பிறகு அந்த ஆத்மா அப்போ முக்தாத்மாவாக ஆகுது. அப்படிப்பட்ட அந்த முக்தாத்மாவுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா, கைகள் கால்கள் இல்லாமையே அதை வச்சு செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செஞ்சிடும். கண்கள் முகம் தலை இல்லாமையே அது எல்லாம் வச்சு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்துவிடும். காது இல்லாமையே ஆத்மா எல்லாத்தையும் கேட்டுரும். அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பகவான் சொல்கிறாரு. சரி, அப்போ ஏன் அந்த ஆத்மா முக்தி அடைந்த பிறகு தான் இந்த சக்தி இருக்குமா, நமக்குள்ளே இருக்கும்போது இருக்காதான்னா, ஆத்மாவுக்கு பொதுவாகவே அந்த சக்தி உண்டு. ஆனால் நமக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு உடலை பிறவிக்காக எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கர்மங்கள் பாவங்கள் அதெல்லாம் அதை மூடி மறைச்சிட்டு இருக்கிறதுனால அதனுடைய அந்த உண்மையான ஞானம், அந்த ஆற்றல் வெளியில் வராமையே மங்கி போயிடுது. அதனால் எப்போ இதிலிருந்தெல்லாம் விடுதலை அடைஞ்சு, இந்த கர்மங்கள்லாம் விடுதலை அடைஞ்சு அது முக்திக்கு போகுதோ அப்போ அது முக்தாத்மாவாகி அதனுடைய உண்மையான ஆற்றல் வெளிப்படுது. அதை பற்றி தான் பகவான் இந்த 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தொடர்ந்து ஆத்மாவுக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.